மிதுன ராசி அன்பர்கள் உங்களுக்கு இந்த ஆவணி மாதம் பலன் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து பாருங்க, உங்களுக்கு சுயஸ்தானம் ஜென்மத்திலே வந்து பாத்தீங்கன்னா குரு பகவான் உட்கார்ந்துட்டு இருக்காரு. இந்த ஜென்ம குருவா இருக்காரு. பொதுவா ஜென்ம குருவா இருக்கும்போது எல்லாருக்கும் பயம் வரும். ஜென்ம குரு வனத்திலேன்னு சொல்லுவாங்களேம்மா, அந்த மாதிரி எங்களுக்கு நிறைய சார்ட் ஆஃப் காம்ப்ளிகேஷன் வருமா அப்படின்னா அப்படி பயப்பட வேண்டியதில்லை. அதே மாதிரி பாருங்க, இந்த ஜென்ம குருவா இருக்கிறாரு அப்படின்னும் போது நம்மளுக்கு இன்னொரு பிளஸும் இருக்கு. என்ன? அதுக்கப்புறம் 9ஆம் பாவம் பாக்கியஸ்தானத்துல ராகு. பொதுவா மிதுனம் பாக்கியஸ்தானத்துல ராகு அப்படின் போது எல்லா வித குட் லக், ஃபார்ச்சூன், அதிர்ஷ்டம் அப்படின்றத ராகு பகவான் ஏற்படுத்தி கொடுப்பாரு. ராகு பகவான் கொடுக்கறத இவ்வளோண்டு கிள்ளி கிள்ளி கொடுக்க மாட்டாரு, நல்ல தாராளமா அள்ளி கொடுப்பாரு. அப்ப நீங்க மிதுனமா ஏதோ ஒரு விதத்துல ராகு இந்த 1.5 வருஷத்துல ஒரு குட் லக் அப்படின்றது கொண்டு வர. அந்த குட் லக் அப்படின்றது என்ன நல்லா இருக்கு அப்படின்னாலும் பரிகாரம் அப்படின்னு ஏதாவது ஒண்ணு நீங்க சொல்லுவீங்களேம்மா, அந்த விதத்துல மிதுன ராசி எனக்கு என்ன பரிகாரம் அப்படின் போது ஜோதிட யுகம் நேயர்களுக்கு வணக்கம். நான் டாக்டர் தீபா லாலன். இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்படின்னா ஆவணி மாத ராசி பலன் தாங்க பார்க்க போறோம். ஒவ்வொரு ராசிக்கும் இந்த ஆவணி மாதம் என்னென்ன மாதிரி நற்பலன்கள் கொடுக்க போகுது அப்படின்றத பார்க்க போறோம். ஆப்வியஸ்லி ஒரு சில ராசிக்கு ஒரு சில கெடுபலன்கள் அப்படின்றது இருக்கதான் போது. அதுக்கு பரிகார முறைகளும் நாங்க சொல்லுவோம். அந்த பரிகார முறைகளும் செஞ்சு நீங்க பயன்பெறலாம். இதுக்கு முன்னாடிங்க, இந்த பதிவுக்குள்ள போறதுக்கு முன்னாடி நிறைய பேர் என்னோட பதிவை தொடர்ந்து பாக்குறவங்க, அம்மா உங்ககிட்ட நாங்க ஜாதகம் பார்க்கணும் அப்படின்னு கேக்குறீங்க. அதே மாதிரி எங்க வீட்டுல இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்கு, அது திருமண பிராப்தம் இல்ல, குழந்தை இல்ல, வீடு கட்டணும், இந்த மாதிரி பலவிதமான செய்வினை தோஷம் இருக்கு, இந்த மாதிரி பலவிதமான பிரச்சனைகள் இருக்கு, உங்களை நான் தொடர்பு கொள்ளணும், எப்படி தொடர்பு கொள்ளணும் அப்படின்னு கமெண்ட்ல போடுறீங்க. நான் பேசிட்டு இருக்கும் போது எங்களோட வாட்ஸ்அப் நம்பர் வந்து டிஸ்பிளேல இருக்குங்க. அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணி உங்களோட பிரச்சனைகளுக்கு என்ன தீர்வு அப்படின்றத என்கிட்ட பேசிக்கலாம். ஜாதகம் பார்க்கணுன்னாலும் பார்த்துக்கலாம், பரிகாரமும் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் கவலைப்படணுன்றதுல என்னோட வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணுங்க. ஸோ சட்டுன்னு நம்ம வந்து பாருங்க, வீடியோக்குள்ள போயிடலாம். மிதுன ராசி அன்பர்கள் உங்களுக்கு இந்த ஆவணி மாதம் பலன் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து பாருங்க, உங்களுக்கு சுயஸ்தானம் ஜென்மத்திலே வந்து பாத்தீங்கன்னா குரு பகவான் உட்கார்ந்துட்டு இருக்காரு. இந்த ஜென்ம குருவா இருக்காரு. பொதுவா ஜென்ம குருவா இருக்கும்போது எல்லாருக்கும் பயம் வரும். ஜென்ம குரு வனத்திலேன்னு சொல்லுவாங்களேம்மா, அந்த மாதிரி எங்களுக்கு நிறைய சார்ட் ஆஃப் காம்ப்ளிகேஷன் வருமா அப்படின்னா அப்படி பயப்பட வேண்டியதில்லை. பொதுவா அதீத புத்திசாலிகள், நல்ல கிளவர்னஸ், இன்டெலிஜென்ஸ், ஷார்ப்னஸ் எல்லாமே உண்டு. இதுதான் மிதுனம். இவங்க, அதாவது நீங்க இன்னும் கொஞ்சம் பர்ஃபெக்ஷனிஸ்டாவும் மாறுவீங்க. இன்னும் கொஞ்சம் கூர்மையான புத்தி, தெளிவு, ஞானம், விவேகம் கலந்த வேகம் இதெல்லாமும் வரத்துக்கு வாய்ப்பு உண்டு. அதே மாதிரி பாருங்க, இந்த ஜென்ம குருவா இருக்கிறாரு அப்படின்னும் போது நம்மளுக்கு இன்னொரு பிளஸும் இருக்கு. என்ன அப்படின்னா, நிறைய மிதுன ராசி அன்பர்களுக்கு இடம் மாற்றம், தொழில் மாற்றம் அப்படின்றது ஏற்படும். ஏன்னா ஒரே ஒரு விஷயத்துல ஜாக்கிரதையா இருங்க, தேவையில்லாத சவகாசம் அப்படின்றது வேண்டாம். சேர்க்க தப்பா போறதுக்கு வாய்ப்பு உண்டு. ஆல்மோஸ்ட் எல்லா மிதுனத்துக்கும் கிடையாது, ஒரு சில மிதுனத்துக்கு. ஸோ அதுல மட்டும் காஷியஸா இருங்க. 10 வருஷமா நட்பா இருந்த ஒரு பர்சனாலிட்டியும் பகையா மாறுறதுக்கான வழி உண்டு. 10 வருஷமா நட்பா இருந்த பர்சனாலிட்டி நட்பாவே இருப்பாங்க, பின்னாடி ட்ராப் நம்மளுக்கு வைக்கலாம். புரியுதுங்களா? ஸோ அதனால எந்த விஷயத்துலயும் வந்து பாத்தீங்கன்னா மற்றவங்க கிட்ட ஒரு சீக்ரஸியான விஷயத்த ஷேர் பண்ணாதீங்க. எவ்வளோ நம்பிக்கையான பர்சனா இருந்தாலும் உங்களோட சீக்ரெட்டை வந்து யார்கிட்டயும் ஷேர் பண்ணாதீங்க. இது நான் மிதுனத்துக்கு கொடுக்குற ஒரு சின்ன அட்வைஸ். அதுக்கப்புறம் வந்து பாருங்க, ஆவணி மாதம் 4ஆம் தேதி சுக்கிர பகவான் உங்களோட 2ஆம் பாவத்துக்கு வரார். அதாவது தன குடும்ப வாக்குஸ்தானத்துல சுக்கிர பகவான். தன குடும்ப வாக்குஸ்தானத்துல சுக்கிர பகவான் அப்படின் போது மிதுன ராசி அன்பர்களுக்கு ஏதோ ஒரு விதத்துல வசதி, வாய்ப்பு, அந்தஸ்து, கையில காசு நடமாட்டம் இருக்குங்க. குடும்பத்துல ஏதோ ஒரு விதத்துல ஒரு ஹாப்பினஸ், மகிழ்ச்சி அப்படின்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா, அது இருக்கும். சந்தோஷம் இருக்கும், நிம்மதி இருக்கும். இதெல்லாம் ஒரு பெரிய பிளஸ். ஓகேங்களா? 3ஆம் பாவம் இளைய சகோதர தைரியஸ்தானத்துல வந்து பாத்தீங்கன்னா ஆல்ரெடி கேது, சிம்மத்துல கேது இருக்காரு. சூரியன் இணைகிறாரு. இந்த சூரியன் கேது இணைவு அப்படின்றது நம்ம பெருசா ஒரு நெகட்டிவ் இம்பாக்ட் அப்படின்றது யோசிக்க வேண்டாம். பட் பியாண்ட் தட், தம்பி தங்கச்சி இருக்காங்க அப்படின்னா அவங்கள நம்பி முழுசும் நம்ம வந்து ஒரு பொறுப்பை ஒப்படைக்கிறோம் அப்படின்னா யோசிச்சு செய்யுங்க. அதே மாதிரி தம்பி தங்கச்சி நம்ம கூட கொஞ்சம் ஒட்டியும் ஒட்டாம இருக்கக்கூடிய சுச்சுவேஷனும் வரும். ஆவணி மாதம் 14ஆம் தேதி புதன் இந்த சூரியன் கேது இணைவோட வந்து இணைகிறாரு. ஆவணி மாதம் 30ஆம் தேதி வரைக்கும் அவர் அந்த பாவத்திலே தான் இருக்காரு. இதை வந்து
புத் ஆதித்ய யோகம் அப்படின்வாங்க. படிக்கிற பிள்ளைங்களுக்கு படிப்புல கொஞ்சம் நாட்டம் அப்படின்றது அதிகமாகும். நம்ம தம்பி தங்கச்சினோட புத்திசாலித்தனம் அப்படின்றது அதிகமாகும் அப்படின்னு சொல்லலாம். இது ஒரு பெரிய மைனஸ் அப்படின்றது கிடையாது. 4ஆம் பாவம் சுக தாயார் ஸ்தானத்துல செவ்வாய். சுக தாயார் ஸ்தானத்துல செவ்வாய் அப்படின்னும் போது நிறைய பாருங்க, மிதுன ராசி அன்பர்கள் வீடு ரெஜிஸ்டர் பண்றது, ஒரு வண்டி வாகனம் வாங்குறது, புதுசா வண்டி ரெஜிஸ்டர் பண்றது, ஒரு லோன் வாங்குறது, ரெஜிஸ்ட்ரேஷன் பண்றது, இந்த மாதிரி விஷயங்கள், ஒரு நிலபுலம் வாங்குறது, விவசாய நிலம் வாங்குறது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வரும். இன்னொரு விதத்துல பாத்தீங்கன்னா உடல் சார்ந்த உபாதைகள் அப்படின்றது நமக்கும் வரத்துக்கு வாய்ப்பு உண்டு, நம்மோட தாயாருக்கும் வரத்துக்கு வாய்ப்பு உண்டு. சின்ன சின்ன உடல் சார்ந்த உபாதைகள் வருது அப்படின்னா உடனே வைத்தியம் அப்படின்றது பண்ணிடுங்க. ஒரு சிலருக்கு சர்ஜரிஸ் மாதிரி ஒரு சின்ன லெவல்ல வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு. அதுக்கப்புறம் 9ஆம் பாவம் பாக்கியஸ்தானத்துல ராகு. பொதுவா மிதுனம் பாக்கியஸ்தானத்துல ராகு அப்படின் போது எல்லா வித குட் லக், ஃபார்ச்சூன், அதிர்ஷ்டம் அப்படின்றத ராகு பகவான் ஏற்படுத்தி கொடுப்பாரு. ராகு பகவான் கொடுக்கறத இவ்வளோண்டு கிள்ளி கிள்ளி கொடுக்க மாட்டாரு, நல்ல தாராளமா அள்ளி கொடுப்பாரு. அப்ப நீங்க மிதுனமா ஏதோ ஒரு விதத்துல ராகு இந்த 1.5 வருஷத்துல ஒரு குட் லக் அப்படின்றது கொண்டு வர. அந்த குட் லக் அப்படின்றது நீங்க ரொம்ப நாள் தேடிட்டு இருந்த ஒரு வேலையா இருக்கலாம், ரொம்ப நாள் விருப்பப்பட்ட ஒரு பொம்பளை பிள்ளையா இருக்கலாம், ரொம்ப நாள் விருப்பப்பட்ட ஒரு ஆண் பிள்ளையா இருக்கலாம், மனசுக்கு ரொம்ப பிரியமானவங்க அதுவா இருக்கலாம். இல்ல எனக்கு அதிர்ஷ்டம் அப்படின்றது ஒன்றும் இல்லை, ஏதோ ஒரு விதத்துல ஒரு அதிர்ஷ்டம் அப்படின்றது வரும். ஒரு வீடு வாங்கணும் ரொம்ப நாள் ஆசைப்பட்டப்பா, வீடு வாங்குறதுக்கான பிராப்தம், இப்படி ஏதோ ஒரு விதத்துல குட் லக், ஃபார்ச்சூன் அப்படின்றத ராகு பகவான் ஏற்படுத்தி கொடுப்பாரு. அதுக்கும் மேல குருனோட பார்வை அவர் மேல இருக்கிறதுனால குரு அந்த அதிர்ஷ்டத்தை இன்னும் கொஞ்சம் அதிகப்படுத்தி கொடுப்பாரு அப்படின்றதுல எந்த விதத்திலயும் சந்தேகம் வேண்டாம். அதுக்கப்புறம் 10ஆம் பாவம் தொழில் ஸ்தானத்துல சனி கர்ம சனியா இருக்காரு. கர்ம சனியா இருக்கவர் இப்ப வக்ரகதி அடைஞ்சிருக்காரு அப்படின் போது பெருசா நம்ம யோசிக்க வேண்டியதுல, முதல்ல கர்ம சனியே என்ன பண்ணுவாரு அப்படின்னா, நீ எந்த அளவுக்கு உழைக்கிற அதுக்கான பலன்களை நான் கொடுப்பேன் அப்படின்றதுதான். நீ இவ்வளோண்டு உழைச்சா நான் இவ்வளோ பலனை கொடுப்பேன்னா அது சனியினோட குணாதிசயம் கிடையாதுங்க. சனி எந்த ஒரு விஷயத்த கொடுக்குற மாதிரி இருந்தாலும் இவங்களுக்கு கொடுக்கலாமா வேண்டாமா, வெதர் ஹி டிசர்வ்ஸ் இட் ஆர் நாட் அப்படின்றத, இவனுக்கு இதுக்கான தகுதி இருக்கா இல்லையா அப்படின்றத நல்லா அனலைஸ் பண்ணி தான் கொடுப்பாரு. ஆக கர்ம சனியா இருந்தாலும் சனி லாபஸ்தானத்துல இருந்தாலும் ஒண்ணு தெளிவா புரிஞ்சுக்கோங்க, நம்ம உழைக்கணும் அப்படின்றது. அப்ப மிதுனம் எந்த அளவுக்கு உழைக்கிறீங்களோ, எந்த அளவுக்கு ஓடுறீங்களோ, நீங்க போய் சேர வேண்டிய இடத்த அடைஞ்சிடுவீங்க. ஓடணும், ஓடிட்டே இருக்கணும் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு இந்த ஆவணி மாதம் என்னென்ன மாதிரி பலன்கள் வருது அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். முக்கியமா சுக்கிரன் 2ஆம் பாவத்துல உட்கார்ந்து இருக்கிறது அப்படின்றது ஒரு பெரிய பிளஸ் அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா? ராகு 9ஆம் பாவத்துல உட்கார்ந்து இருக்கிறது அதுவும் ஒரு பெரிய பிளஸ். சரி, என்ன நல்லா இருக்கு அப்படின்னாலும் பரிகாரம் அப்படின்னு ஏதாவது ஒண்ணு நீங்க சொல்லுவீங்களேம்மா, அந்த விதத்துல மிதுன ராசி எனக்கு என்ன பரிகாரம் அப்படின் போது, பொதுவாவே மிதுனத்துக்கு அப்படின்னாங்க, நீங்க மிதுன ராசியா மிதுன லக்னமா செய்ய வேண்டிய பரிகாரம் என்ன அப்படின்னா பெருமாளை வழிபாடு பண்றது. ஏன்னா உங்களுக்கு பாருங்க, புதனோட ஆதிக்கம் பெற்ற பர்சனாலிட்டிஸ் நீங்க. அப்போ நீங்க வழிபாடு அப்படின்னாலே பெருமாள் வழிபாடு என்னம்மா பண்ணலாம் அப்படின்னா, தசாவதாரம் 10 அவதாரத்துல எந்த அவதாரத்தினாலும் வழிபாடு பண்ணலாம். அப்ப ரொம்ப பிளசண்டான வழிபாடு, ரொம்ப ஈஸியான ஒரு வழிபாடு. ஜென்மத்துல குரு உட்கார்ந்துட்டு இருக்காரு, அப்ப என்ன வழிபாடு ரொம்ப நல்லதா இருக்கும் அப்படின்னா நரசிம்மர் வழிபாடு. பொதுவாக ஒரு வார்த்தை சொல்லுவாங்க நரசிம்மரை பத்தி சொல்லும் போதே, நாளை என்ற சொல்லை அறியாத நரசிம்மர். எந்த ஒரு பலனை கொடுக்கணும் அப்படின்னாலும் இப்பவே இந்த க்ஷணமே நான் பலன்களை கொடுத்துருவேன் அப்படின்னு கொடுக்கக்கூடியவர் நரசிம்மர். அப்ப நரசிம்ம வழிபாடு உன்னதமான வழிபாடா இருக்கும். முடியும் அப்படின்னா வீட்டு பக்கத்துல நரசிம்மர் கோயில் இருக்கு அப்படின்னா வாரத்துல ஒரு நாள் நரசிம்மரை போய் பாருங்க. புதன்கிழமை போய் பாக்குறீங்க அப்படின்னா இன்னும் விசேஷம். முடியும்னா அந்த கிழமை நேரம் எல்லாமே பார்க்கலாம். அதாவது புதன்கிழமை புதன் ஓரை போய் பார்க்கறது அப்படின்றது விசேஷம். முடியும் அப்படின்னா புதன்கிழமை புதன் ஓரை போய் நரசிம்மர் கோயில நரசிம்மருக்கு ஒரு மஞ்சள் கலர் பூ கொண்டு போய் கொடுங்க. இல்லைன்னா பச்சை கலர் மறிக்கொழுந்து, துளசி, இந்த மாதிரி பச்சை நிற வஸ்துக்களை கொண்டு போய் கொடுத்து, முடியும் அப்படின்னா பச்சை நிற துணியும் கொடுக்கலாம். அப்ப நம்ம ரொம்ப சிம்பிள், ஒரு பச்சை நிற பூவை கொண்டு போய் கொடுத்து அவருக்கு வழிபாடு பண்ணி ஒரு நெய் விளக்கு ஏற்றி அவரை பாத்தீங்கன்னா 5 முறை சுத்தி வலம் வழிபாடு பண்ணிட்டு வரீங்க. புதன்கிழமை புதன் ஓர ரொம்ப விசேஷம். முடியல அப்படின்னா என்னைக்கு முடியுமோ அன்னைக்கு. இல்லை எங்க வீட்டு பக்கத்துல நரசிம்மர் கோயிலே இல்லை அப்படின்னா அதே புதன்கிழமை புதன் ஓர நரசிம்மரோட காயத்ரி 108 முறை பாராயணம் பண்ணலாம். இல்லை என்னைக்கு முடியுதோ அன்னைக்கு பாராயணம் பண்ணலாம்.
பொதுவாக நரசிம்மர் காயத்ரி பாராயணம் பண்ணும்போது நமக்குள்ள ஒரு குரோதம், ஒரு கோபம் அப்படின்றது ஆரம்பத்தில் தலை தூக்கும். அதுக்கப்புறம் அதுவா அடங்கிடும், கவலைப்பட வேண்டாம். ஆக மிதுன ராசி அன்பர்களுக்கு இந்த ஆவணி மாதம் எப்படி இருக்கு அப்படின்னு சூப்பராக இருக்கு. வாழ்த்துக்கள். இவ்வளோ நேரம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ராசிக்குமான ஆவணி மாத பலன்கள் பார்த்தோம். மேலும் என்னோட சொந்த ஜாதகத்தை நாங்கள் பரிசீலனை பண்ணிக்கணுங்க அப்படின்னா நான் பேசிட்டு இருக்கும்போது என்னோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருப்பாங்க. அந்த வாட்ஸ்அப் நம்பர் கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி என்கிட்ட பேசிக்கலாம். தேங்க்யூ.